எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை வச்சு ஒரு மேங்கோ பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவுமே சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இந்த பர்ஃபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்புலங்க ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு மாம்பழ விழுதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாம்பழ விழுது ஒரு கப்பு நம்ம கடாயில் சேர்த்துக்க போகிறோங்க. கடாயில் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ நடுவில் கிளறி கொடுத்துட்டே இருங்க. நமக்கு இந்த மாம்பழம் நல்லா வெந்து வரணுங்க. அதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மாம்பழத்தை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட 2 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பதம் குறைஞ்சி கிடைக்குங்க. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக நீங்கள் குங்குமப்பூவும் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்குங்க. இங்கே ஸ்வீட்னஸ் நம்மளுடைய மாம்பழத்தை பொறுத்துங்க. மாம்பழம் ரொம்பவுமே தித்திப்பாக இருக்குன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம போட்டிருக்க சர்க்கரை நல்லா கரைஞ்சுங்க. மாம்பழத்துக்கு நல்ல இலக்கத்தை கொடுக்கும். இன்னுமே நம்ம 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா இந்த மாம்பழத்தை குக் பண்ணி எடுத்தோம்னா நல்லா மினுமினுப்பு தன்மையோடு நமக்கு மாம்பழம் கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதில் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. கிட்டத்தட்ட 4 நிமிஷம் போல் நம்ம மாம்பழத்தை சமைச்சதில் பாருங்கள், நல்லா மாம்பழம் சர்க்கரையோட ஜெல்லாகி நமக்கு நல்ல மினுமினுப்பு தன்மை வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மாம்பழத்தை அளந்தீங்களோ அதே கப்பில் பால் பவுடரை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் பவுடரும் மாம்பழமும் நல்லா கலக்கிற மாதிரிங்க கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க. பால் பவுடர் போட்டுங்க நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா இந்த மாம்பழ கலவையை கிட்டத்தட்ட 4 நிமிஷம் போல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இந்த மாம்பழத்தை நல்லா குக் பண்ணிக்க போகிறோங்க. நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம 4 நிமிஷத்துக்கு நல்லாவே குக் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்து நீங்கள் நல்லா கிளற ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்களுக்கு மாம்பழமும் நெய்யும் கலந்து நல்லா வாசனை வருங்க. அதே போல் நம்மளுடைய மாம்பழமும் பால் பவுடரும் நல்லா கலந்துருச்சு. இப்போ அது கடாயில் ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இந்த மாம்பழத்தை நல்லா கிளறிட்டே இருக்க போகிறோங்க. நெய் சேர்த்து கிட்டத்தட்ட 30 செகண்டுக்கு நம்ம கலந்தாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறோம். இது வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துங்க நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு பர்ஃபிக்கான பேட்ரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இங்கே ஆட் பண்ணலைங்க. நம்ம முன்னமே குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதுவும் இது மட்டும் இல்லாமல் மாம்பழத்தோட கலருமே நல்லா இருக்குது. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு நல்லா மாம்பழம் பால் பவுடர் எல்லாம் சர்க்கரை சேர்ந்து நமக்கு கடாயில் ஒட்டாமல் வருதுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பர்ஃபி மிக்ஸ் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பர்ஃபி மிக்ஸைங்க ஒரு பட்டர் பேப்பரில் மாற்றிக்க போகிறேன். இந்த பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக நெய் சேர்த்து வச்சுருக்கேங்க. நம்ம ரெடி பண்ண இந்த பர்ஃபி மிக்ஸை இந்த பட்டர் பேப்பரில் சேர்த்துட்டுங்க. இப்போ கை நமக்கு சூடு பொறுக்கிற மாதிரி நல்லா இது மாதிரி பட்டர் பேப்பரோட உதவியோடு நல்லா அழுத்தி அழுத்தி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நமக்கு இந்த பர்ஃபிக்கான மிக்ஸ் நல்லா செட்டாகி நமக்கு கிடைக்குங்க. இது மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் நல்லா இது மாதிரி அமுத்தி விட்டு பிசைஞ்சிக்குங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் நட்ஸு சேர்த்துக்கிறதுனாலும் இதில் நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கலாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழுத்தி இந்த ப்ராசஸை செய்யுங்க. நம்மளுடைய அந்த பர்ஃபி மிக்ஸ் நல்லா சாஃப்டாக மினுமினுன்னு வந்துடுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பர்ஃபி மிக்ஸுங்க நல்லா திரட்டிக்க போகிறேன். அதே பட்டர் பேப்பரில் நடுவில் வச்சுங்க நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா திரட்டிக்கிங்க. இது மாதிரி திரட்டினதுக்கப்புறமா நம்ம நட்ஸை உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோங்க. 2 ஆப்ஷன், நம்ம நட்ஸை ஸ்டஃப் பண்ணியும் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம
பர்ஃபி மிக்ஸ் ரெடி பண்ணிலே நட்ஸை வந்து சாப் பண்ணி இதில் சேர்த்துட்டுங்க. அதை மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம ரோல் பண்ணியும் பண்ணலாம். இப்போ இது மாதிரி நல்லா திரட்டினதுக்கப்புறமாங்க பாருங்கள், சூப்பராக நமக்கு மாம்பழ கலருக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்க பிஸ்தாவை வந்து நான் வந்து நம்ம திரட்டி வச்சுருக்க இந்த பர்ஃபி மிக்ஸ் மேலே போட்டுக்க போகிறீங்க. இது மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ரோல் பண்ணிக்க போகிறோங்க. நம்ம ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டர் பேப்பர் வச்சு ஒரு முறை அழுத்தி விட்டுக்குங்க. அப்போ நட்ஸ் எல்லாம் வந்து இந்த பர்ஃபி மிக்ஸில் நல்லா அமிழ்ந்துடும். இப்போ பட்டர் பேப்பரோட ஒரு கார்னர்லேருந்து மெல்லமாக நீங்கள் உருட்டினீங்கன்னா அழகாக நமக்கு உருண்டு வருங்க. முதலையும் நம்ம நெய் தடவி இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பர்ஃபி மிக்ஸை வந்து நல்லா கலந்துருக்கும். நமக்கு சுலபமாக அது ரோல் ஆகி வந்துடும். பாருங்கள், சூப்பராக ரோல் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ இந்த பர்ஃபி மிக்ஸை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பர்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பராக நமக்கு பர்ஃபி மிக்ஸு செட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியது தான். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க கட் பண்ண பீஸு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டஃப் பண்ண பிஸ்தா வந்து நடுவில் சூப்பராக தெரியுதுங்க. அழகாக நமக்கு பர்ஃபி வந்து ரெடியாகி வந்துருச்சு. அவ்வளோதாங்க. சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம மேங்கோ பர்ஃபி வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த மேங்கோ பர்ஃபி ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த மேங்கோ பர்ஃபி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.